ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட் பண்ணலாம். காலையில் டீ கூட ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து டீ சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து இங்கே காலையில் ப்ரெட் ஆம்லேட்டு, பிஸ்கெட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி இல்லை. காலையில் எழுந்த உடனே 7 மணி 8 மணிக்கெல்லாம் எல்லோரும் இட்லி, தோசை, சாப்பாடு அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இங்கே காலையில் யாரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதனால் டீயில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுங்க தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்த செடியை கீழே பால்கனியில் வச்சுருந்தோம். அதை வந்து மேலே எடுத்துன்னு வந்திருக்கிறோம். பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வருஷத்துக்கு வச்ச முன்னாடி வச்ச மல்லிகைப்பூ செடி. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது. சிக்கன் வந்து குழம்பெல்லாம் செஞ்சால் பிடிக்கிறதில்ல வீட்டில், அவ்வளோவா யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறது நாங்கள் 3 பேர் தான். எங்கள் பொண்ணு வந்து அது வெளியே படிக்குதுன்னு சொல்லிட்டு காலேஜில் இருக்குதுன்ட்டு, நானும் எங்கள் வீட்டுக்காரர் பையன்தான். நாங்கள் வந்து சிக்கன் வந்து பிரியாணி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பாதி வந்து இது மசாலா போட்டு வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு இது தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறோம். மத்தியானம் தான் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு காய் குழம்பு செஞ்சுருந்தோம். அந்த குழம்பு இருக்குது. அதனால் சப்பாத்தி, சேப்பங்கிழங்கு குழம்பு இந்த பீஸ் வச்சுன்னு நம்ம நைட்டுக்கு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் செய்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மசாலா வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இங்கே நானே கூட ரெடி பண்ணி நான் பண்ணுவேன். இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மசாலா இருந்தது, அதுதான் நான் போட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களே இது போல் பண்ணுறீங்களா? பண்ணினீங்கன்னா பையனுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிவிட்டு. இந்த நம்ம கார்டன்லேயும் சரி, நம்ம கிச்சன்லேயும் சரி போடுற விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா என்னை கேட்கலாம். ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.